கும்பராசி குரு பயிற்சி பலன்கள். அவிட்ட நட்சத்திரம். இந்த கும்பராசிக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவுடைய பயிற்சி. இது எப்படி இருக்கும்? தசா புத்தி ரீதியாக எப்படி இருக்கும்? ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வரார் அப்படின்னா யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர், அதாவது யோகாதிபதின்னு சொல்ல முடியாது, நியூட்ரல். இந்த ராசிக்கு 2, 11 கூடைய கிரகம். லாபஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் போகிறார். லாபஸ்தானத்திலேருந்து எண்ணி பார்த்தா 8ஆம் இடத்துக்கு வருவார். அங்கேருந்து அந்த இடம் 6ஆம் இடம். உச்சகுரு. தொழில், வேலை வாய்ப்பு, மற்றபடி பொருளாதாரம், சேமிப்பு, குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தசைக்கு, உங்கள் தசைக்கு என்ன நடக்கும்? குரு 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய காலத்தில் இப்போ கடகராசிக்கு வராரு அப்படின்னாக்கா, அந்த கடகராசி சந்திரனோட வீடு. சந்திரன் இந்த ராசிக்கு பகை கிரக வீடு, ஆனால் குருவுக்கு நட்பு கிரக வீடு. அங்கே தான் உச்ச பலம் பெறுகிறார் இந்த குரு பகவான். அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும்? இன்னொன்று புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அதாவது அந்த குருவுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும்? 7.5 சனி போயிட்டுருக்கு. 2ஆம் இடத்துல சனி. நிறைய பேர் ஜென்ம சனி தான் என்னை பாடாப்படுத்திச்சு, கஷ்டத்தை கொடுத்துச்சு. இப்போ பாத சனி தானே, ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகுமா? இப்போ குரு பயிற்சியில் ஏதாவது மாற்றம் வருமா? இப்போ வேலை ரீதியாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க, ஒரு தொழில் ரீதியாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அந்த தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி பார்க்கலாமா? கடன் பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி அந்த அளவுக்கு பண்ணியிருக்கும். நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தது இந்த ஜென்ம சனி. அந்த சதய நட்சத்திரம், இன்னொன்று பூரட்டாதி நட்சத்திரம். அந்த 2 நட்சத்திரத்தில் வரும்போது படாத பாடு. 3 நட்சத்திராதிபதிகளும் அந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ ராகுவே வக்கர கிரகம் தான். குரு உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலோ, இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, ஜென்ம சனி கொஞ்சமான கஷ்டத்தில் கொடுத்துருக்காது. எங்கெங்கெல்லாம் மாட்டி விட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய எதிர்ப்புகள், நிறைய எதிரிகளை உருவாக்கியிருக்கோம், நிறைய அவமானப்படுத்தியிருக்கோம், நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இதில் பாத சனியில் விதிவிலக்கு உண்டா அப்படின்னா, பாத சனிக்கும் சனி பகவான் நகரக்கூடிய இடத்த தான் வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய பேர் பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சோசியல் மீடியாவுக்கு வரக்கூடிய நபர்களே பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்குறாங்க, அறிவுரைகளை எதிர்பார்க்குறாங்க. அறிவுரை அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்லணும். உங்கள் ராசி பலன் பொதுவாக சொல்லும்போது உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புறது நம்ம வேலை கிடையாது, உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறதும் நம்மளோட வேலை கிடையாது. இருக்கிறத இருக்கபடி சொல்லணும். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இருந்தால், எப்படி இருந்தால் இந்த குரு என்ன பண்ணும்? இப்போ சனி நகரக்கூடிய இடத்த வச்சு, அந்த இடத்துல அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்த வச்சு எப்படி இருக்கும்? ஏன்னா பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம் அப்படின்னாக்கா பொருளாதாரம், தனவாக்கு, குடும்பஸ்தானம். இந்த இடத்துல சனி இருக்கிறாரு. இந்த வீடு கொடுத்த கிரகம் உச்சமாகிறாரு. அந்த உச்ச குருவோட பார்வை சனி பகவானுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? எதிர்பார்க்கலாம். நிறைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அது தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ சமீப காலமாக ராகுவே வக்கர கிரகம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதன் பிறகு குரு வக்கரமாக இருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்காரா அப்படின்னு பாருங்கள். இல்லை ராசிக்கு 8, அது மாதிரி 12, அப்படி இல்லைன்னாக்கா 6 இது மாதிரியான இடங்கள், 3 இது மாதிரியான இடங்கள், அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி இருக்கிறது, வக்கரமாக இருக்கிறது இந்த சனி பகவான், இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் தொழில், வேலை வாய்ப்பெல்லாம் கவனமாக பாருங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி கவலையப்பட தேவையில்லை. இன்னொன்று சனி பார்வைப்படக்கூடிய இடத்துலையும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சனி சுய ஜாதகத்தில் அந்த பார்வைப்படக்கூடிய இடத்துல இந்த சனி பகவான் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுறது நல்லது. அதாவது கவனமாக நீங்கள் பயணம் பண்ணுறது நல்லது. எதுலேயுமே ஒரு தொழிலோ, வேலை வாய்ப்போ, குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், அடுத்த பிஸ்னஸ்ஸு, இல்லை பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அதிலெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க. பொறுமையாக போகிறது நல்லது. எடுத்தவங்க செய்யாமல் பொறுமையாக போகிறது நல்லது. நீங்கள் நினைக்கிறது இப்போ 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பார்வை சனிக்கு
ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக கொடுத்துரும். படிக்கிற நபர்களுக்கு படிப்பும் நல்லாயிருக்கும். இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு, இப்போ அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னாக்கா செவ்வாயோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு வந்து தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 2 வருஷம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகுதசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை வரும். படிக்கிற காலகட்டத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு, கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ படிப்பில் எவ்வளோதான் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ இப்போ நல்லா இருக்கும். 6ல் குரு மறையிறது, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாகவும், நீங்கள் முயற்சி பண்ணி நிறைய தடைகளை அனுபவிச்சிருந்தா இப்போ அந்த தடைகள் இருக்காது. மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இது வந்து படிக்கிற நபர்களுக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் சொல்கிறது என்னன்னாக்கா, படிக்கிற காலகட்டத்தில் படிச்சிருங்க. கும்பராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் அவயோக தசைகளாகவும் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை யோக தசைகளாக இருக்கலாம். யோக தசைகளாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இப்போ படிக்கிற காலம் முடிஞ்ச பிறகு குரு தசை வரும். குரு தசை வந்து அவ்வளோலாம் நல்லது செய்யாது, கெடுபலனும் செய்யாது. அது இருக்கிற இடத்தை பொறுத்து நியூட்ரலாக வேலை செய்யும். இப்போ நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதன் பிறகு வரக்கூடிய தசை சனி தசை சொல்லவே தேவையில்லை, இதில் தப்பிக்கவே முடியாது. நம்ம ராசியாதிபதி, யோகாதிபதி, அதோட லக்னாதிபதி அப்படின்னு சொன்னால் கூட மறை ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அதுவும் கெடுபலன்களை கொடுக்கும். இப்படி நிறைய புதன் தசையும் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமாதிபதி தசை. இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இது மாதிரியான தசைகள் வரும்போது நீங்கள் அதில் தாக்கு பிடிக்கணும். எதிர்க்க வரக்கூடியது புயல், அந்த புயலில் தாக்கு பிடிக்கணும். அந்த புயலை வந்து நல்ல ஒரு மழையாக மாற்றிக்கணும். அதாவது நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பகுதியாக நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னாக்கா படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த படிப்பு நீங்கள் கரெக்டாக நல்லபடியாக படிச்சிருங்க இந்த வயசில். இது நிறைய வீடியோ நான் சொல்லிட்டு வரேன். ஒரு சில பேருக்கு வந்து போர் அடிக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குருதசை. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 20 to 36 குருதசை வருதுனாவே நான் குருதசையை பற்றி நான் நிறைய பேசலாம். அதுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இந்த குருதசை முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ முதல் 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க 20 to 30 அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தரும், வேலை மாற்றங்களை கொடுக்கும். இதில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு. இன்னொன்று, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடினாலும் சரி அந்த வேலை கிடைக்கும். இப்போ வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டங்களில் மாறும். எவ்வளோதான் மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி, நிறைய மன அழுத்தத்தில் இருப்பீங்க, நிறைய கஷ்டத்துக்குள்ளே இருப்பீங்க. இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். இப்போது சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இடம் சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள், ஒரு சில பேர் வந்து இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இப்போ வாங்கலாம். என்ன ஒன்று, கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சமாவது கடன் அமைப்பை கொடுக்கும். 6ஆம் இடத்துல குரு போகும்போது ராசிக்கு 2 பார்க்குறாரு, பொருளாதாரத்தை கொடுப்பாரு. பற்றாக்குறைக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். எதை செஞ்சாலும் அது கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அது சுப கடன்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். நிறைய கடன் வாங்காமல் சின்னதாக ஒரு கடன் வாங்குங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்களும் சரி, கடன் அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக ஏற்படுத்திக்கிறது நல்லது. பெரிய கடன் வேண்டாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். 7.5 சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படியே போட்டோம். ஏன்னா இன்னும் 1 வருட காலம் தான். இந்த 1 வருட காலம் கொஞ்சம் தாங்கிக்கிறது நல்லது. என்ன மாதிரியான கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்கள் வேலையோ எதுவுமே வந்து அனுசரித்து வேலை பாருங்கள். ரொம்ப எதிர்பார்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா எதிர்பார்த்து அது நடக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இன்னும் 1 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் உறுதியாக இருக்குது. ஏன்னா தடை தாமதங்களோடு தான் நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நல்லதும் நடக்கலாம், அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடக்கும். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய முதலீடோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம். நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா குரு பயிற்சி ஆகிடுச்சு, இப்போ கடன் கொடுக்க வழி கிடைக்குமா? கண்டிப்பாக வழி கிடைக்கும். ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தை கொடுக்கும். சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். சுப விரயம் 12ஆம் இடத்தை வந்து அவர் குரு பார்க்கறது வந்து நிறைய விரயங்கள், அது வந்து தேவையில்லாத விரயமாக இருக்காது, தேவையான செலவு தான் இருக்கும். இது மாதிரி குடும்பத்துக்கு தேவையான செலவு, இல்லை வண்டி வாகன செலவு, இல்லை பழையச புதுப்பிக்கிற செலவு, பழையச வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணுற செலவு, இது மாதிரிலாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருளை சர்வீஸ் பண்ணுறது, இது மாதிரி வீட்டில் ஒரு சிலது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு சில செலவுகளை கண்டிப்பாக இந்த குரு பகவான் வைக்கும். இன்னொன்று 10ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு வரும். எப்படி பார்த்தாலும் லக்னத்துக்கும் ராசிக்கும் இந்த குரு கனெக்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், புதுசாக தொழில் கூட தொடங்கக்கூடிய வாய்ப்பு வரும். புதுசாக ஒரு முதலீடு கூட போகக்கூடிய வாய்ப்பு வரும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. எல்லாருக்குமே அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் கஷ்டத்தில் போகுதுனாக்கா அந்த கஷ்டத்தை தாங்கிட்டுருங்க. இல்லை
எனக்கு பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா முதலீடு மட்டும் பெரிய முதலீடு போடாமல் சின்ன முதலீட்டில் வந்து நீங்கள் எதையும் பண்ணலாம் இந்த காலகட்டம். ஏன்னா குரு நல்லா இருக்குது. இப்போ 6க்கு வந்து நிறைய சொல்லலாம். கடன் பிரச்சனை தீரும், கடன் கொடுக்கலாம், கடன் வந்து வாங்கி தொழில் பண்ணலாம், இதுமாதிரி நிறைய பாசிட்டிவாக சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து. இந்த குரு வந்து முதல் 10 வருஷம் கன்ஃபார்மாக நல்லது பண்ணும். 2வது வரக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது 30 to 36 இருக்கு இல்லையா, என்னோட கணக்குப்படி 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம் உங்களுக்கு. இந்த குருதசை பிற்பகுதியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா சுக்கிர புத்திக்கு பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய் புத்திகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ராகு புத்தி வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதுமாரி லெவலில் தான் போகும் அந்த குருதசை அப்படிங்கிறது. ஒரு சில பேருக்கு வந்து லக்ன மாறுபாடுகள் இருக்கலாம். லக்னம் வந்து இந்த சனி பகவானுக்கு வந்து பகைக்கிரக லக்னமாக இருந்துச்சுனாக்கா அந்த 6 வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வந்து அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது மாதிரி வேலை மாற்றம். இப்போ குருதசை சுக்கிர புத்தியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ் இருக்குது. இப்போ 6ஆம் இடத்துல வந்து குரு வரும்போது ஒன்று வேலை மாற்றத்தை கொடுக்கும், வேலையில் சேஞ்சஸை கொடுக்கும். குருதசை ஆரம்பிக்கிறவங்களுக்கும் வேலையில் சேஞ்சஸை கொடுக்கும். இன்னொன்று குருதசை முடியுதுன்னு வச்சிங்களா, 36 வயசில் இருக்கிறவங்களுக்கு குருதசை இப்போ இந்த குரு பயிற்சியானது ஒரு நல்ல ஒரு மாற்றம் கன்ஃபார்மாக உண்டு. இந்த வேலை ரீதியாக எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்க சரி, இல்லை தொழில் ரீதியாகவும் சரி, கடன் பிரச்சனை தீர்றது, இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக உண்டு. அதாவது 20 to 22 வயசில் இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று வந்து 29 to 31 வயசில் இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று வந்து 36 to 38 வயசில் இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம். இந்த குருடைய பயிற்சி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த டைம் அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கலாம், முன்ன பின்ன நடக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, கண்டிப்பாக திருமணம் எல்லாம் கூடி வரும். 2ஆம் இடத்துல சனி இப்போ குரு பார்வை குடும்பஸ்தானத்துக்கு இருக்குது. இப்போ இந்த திருமண ரீதியாக ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, இதெல்லாம் வந்து சரியாகும் அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்து சனி தசை. சனி பகவான் வந்து 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ சனி மகாதசையில் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. நம்ம எல்லாத்துக்குமே நல்லா உருட்ட முடியாது. அதாவது உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லி உங்களை ஆசை காட்டி அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி வியூஸ் ஏற்றிட்டு போக முடியாது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா சனி தசையில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். 19 வருஷத்தில் முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்க வந்து இப்போ தான் 7.5 சனி போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா சுய ஜாதகத்துலேயும் சனி பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தாருன்னா படாத பாடு பட வச்சுருவார். பின்னாடி 9 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், சொல்லவே தேவையில்லை, படாத பாடு தான். முன்னாடி 10 வருஷத்தில் நான் நல்லா இருந்தேன் சார், பின்னாடி 9 வருஷத்தில் வந்து அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு நான் வந்து கடலில் மாட்டிக்கிட்டேன். இன்னொன்று தொழில் ரொம்ப பிரச்சனையாகி போச்சு, எனக்கு எது எடுத்தாலும் வருமானம் வரல, எனக்கு குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, பசங்களோட படிப்பு இருக்குது, எதிர்காலம் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ வந்து வழி தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன் அப்படின்லாம் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இந்த சனி பகவானுடைய நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வருவீங்க. இது மாதிரி இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு அந்த பண வரவு கொடுக்கும். அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பணம். இன்னொன்று கடன் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த கடன் உதவி கிடைக்கும். கடன் அமைப்பு கொஞ்சம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கடன் போயிட்டுருக்கு சார், கடன் யாரும் வாங்குற மாதிரி இல்லை, எனக்கு கடன் கொடுத்தா போதும் அப்படின்னா கடன் அமைப்பு தீரும். இன்னொன்று வீட்டில் வந்து இப்போ ஒத்துழைப்பு ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம். அந்த கடன் சுமை குறையறதுக்கு இஎம்ஐ லோனு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. சனி தசையில் இருக்கிறவங்க முன்னாடி 10 வருஷமாக இருந்தாலும் சரி, பின்னாடி 10 வருஷத்தில் இருந்தாலும் சரி, அதாவது 36 வயசுலேருந்து 46 வயசுக்குள்ளே, 46 வயசுலேருந்து 54 வயசுக்குள்ளே, எந்த வயசில் இருந்தாலும் சரி, இது 19 வருஷத்தில் உங்களுக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நேரத்துக்கு தூங்குறது, அதாவது டைம் கரெக்டாக கீப்பப் பண்ணாலே போதும். நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க, அதாவது இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. அனாதைகளுக்கு வந்து அனாதை ஆசிரமங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுறதோ இல்லை அதுக்குண்டான உதவிகளை செய்கிறதோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து ரொம்ப தாக்கம் கம்மியாகும். இப்போ சனி தசையினால் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு வரீங்களோ குருவுடைய பார்வை சிறப்பு. இப்போ தொழில் சாணத்துக்கு குரு பார்வை இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க அப்படின்னாக்கா அந்த சனி தசையில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இன்னொன்று அந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். தொழில் சார்ந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, எனக்கு தொழிலே வரமாட்டேங்குது, தொழில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னாக்கா ஏதோ ஒரு வழி பிறக்கும் இந்த டைமில். கடன் கொடுக்கறதுக்கோ, கடன் வாங்குறதுக்கோ, இல்லை தொழில் ரன் ஆகிறதுக்கோ, வருமானம் வர்றதுக்கு. ஏன்னா 10ஆம் இடமும் 2ஆம் இடத்துக்கும் குரு பார்வை அவ்வளோ சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். விரயத்துக்கு இருக்குதுனாக்கா சுப விரயங்கள் அதிகமாக பண்ணிங்க. நீங்கள் எந்த செலவு பண்ணாலும் சரி, அது வீட்டுக்கு தேவையான செலவை பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லாத செலவை தூக்கி எறிகிறது நல்லது. அதிகபட்சமான நீங்கள் சிக்கனத்தை தான் இந்த காலகட்டங்களில் கடைபிடிக்கணும். இது குரு வந்து இந்த 3 நட்சத்திரத்தில் ஆயில நட்சத்திரத்தில் வரும்போது கேதுவோடு சேர்ந்துருவார். அந்த டைம் வந்து கொஞ்சம் நெருக்கடியான டைம் தான், பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கணும். இதிலெல்லாம் வந்து
நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் சரி முன்கூட்டியே பிளானிங் வந்து போட்டுக்கிறது நல்லது. அதாவது சுயத்தொழிலாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, அந்த கேதுவோட சேர்றதுக்கு முன்னாடியே வேலை மாற்றங்களோ இல்லை இடம் மாற்றங்களோ எதுவாக இருந்தாலும் பூர்த்தி பண்ணிக்கலாம். அந்த கேது கிட்ட வந்து குரு சேர்றதுக்கு முன்னாடி, சேர்ந்த பிறகு வேண்டாம், அது வந்து கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. ஒரு 3 மாதம் தான் அது அதிகபட்சம் அங்கே இருக்கும். அடுத்து புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து 5 குடைவன் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன். இது எந்த வயசில் வரும்னாக்கா 55 to 72 புதன். இந்த புதன் வந்து அஷ்டமாதிபதி, 5 குடைவன், 5க்கு ஒரு பலன், 8ஆம் அதிபதிக்கு ஒரு பலன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் 8ஆம் அதிபதினவே சனி பகவானுக்கு ஆகாது. 6ஆம் அதிபதி வந்தாலும் இந்த சனி பகவான் தான் அது மொத்த பலன்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து புதன் வக்கரமாகி தசை நடத்தும், ரொம்ப மோசமாக இருக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியாது. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், கஷ்டம் கொடுக்கும், நல்லதும் கிடைக்கும். அந்த டைமில் சந்தோஷத்தையும் கொடுக்கும், அழுகையும் கொடுக்கும். இது மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். தொடர்புகள் தப்பான தொடர்புகள், அதாவது ஒரு நண்பருக்கு கூட சரியான நண்பர்கள் அமைய மாட்டாங்க. கடன் வாங்க போனால் கூட சரி அவங்க ஏமாற்றுவாங்க, அலைய விட்டு ஏமாற்றுவாங்க. இது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த புதன் தசைங்கிறது கொஞ்ச நாள் தாக்குப்பிடிங்க. அதாவது இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான், அதிகபட்சம் 1 வருஷம்னு வச்சிங்களேன். 2027 6ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டிங்கனாக்கா புதன் தசை நல்லாயிருக்கும். இப்போ குருடைய பார்வை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தீருது, நோய் நொடி வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கிளியர் ஆகும். இந்த டைம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. புதன் தசை என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஏன்னா யோகாதிபதி தசை அப்படின்னு சொல்லலாம். உங்களை விட உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு, வாரிசுகளோட வளர்ச்சி, அவங்களோட இதுவெல்லாம் இருக்குது இல்லையா, படிப்பு, சுயத்தொழில், இன்னொன்று வந்து திருமணம், இதெல்லாம் வந்து கூடி வந்துடும். உங்களை விட அவங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லா சுப விசேஷமும் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இதில் வந்து ஓரளவுக்கு இந்த குரு பார்வை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும். ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். திடீர்னு ஒரு வருமானத்தை கொடுக்கலாம். திடீர்னு வந்து ஒரு வேலை வாய்ப்பு அமையலாம். இன்னொன்று தொழிலில் கொஞ்சம் வருமானத்தையும் கொடுக்கலாம். தொழிலில் வந்து ஒரு ரன்னாக வருது, அது மாதிரி திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட்டு, யாரோ வந்து உதவி பண்ணுறது, அது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 72 வயசுக்கு மேலே 79 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது உங்களுக்கு செவ்வாயோட வீட்டில் இருந்தால் நிறைய கடன் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வரலாம். தொழில் ரீதியாக நிறைய சொத்து ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வரலாம். அது செவ்வாய் வீட்டுக்கே உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்குனாக்கா சிறப்பு, சூப்பராக இருக்கும். நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, கடன் பிரச்சனை தீரும். இப்போ மருத்துவ செலவு அது இதுன்னு எது இருந்தாலும் சரி அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி இந்த கேது பகவான் சிறப்பு. அதாவது சனி பகவானுக்கு ஆகாத சூரிய சந்திர வீட்டிலேருந்து தசை பண்ணாலோ, இல்லை அந்த நட்சத்திராதிபதிகளோடு இருந்து தசை பண்ணாலோ, அந்த அதிபதிகளோடு சேர்ந்து தசை பண்ணால் கூட அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் கொடுக்காது. இந்த கேது பகவான் நன்மையே செய்யும். அப்போ 80 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு பாகிஸ்தானாதிபதி கடைசியாக வர்றது என்ன சார் எனக்கு பூர்வஜனம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா உங்களோட வாரிசு சிறப்பு. நான் நிறைய சொல்லியிருக்கேன். நான் கேது தசையிலேருந்தே சொல்லுவேன். இல்லை புதன் தசைக்கும் வாரிசு, ஏன்னா 5ஆம் அதிபதி இல்லையா, 5ஆம் அதிபதி தசையும் பாகிஸ்தானாதிபதி தசையும் உங்களுக்கு வாரிசுகளுக்கு அவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்களுக்கு கொடுக்காது. உங்களுக்கு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கும், என்னவோ நடக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும். இப்போ யாரெல்லாம் உடல்நலம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டில் கடன் இருக்குது, இல்லை வீடு கட்டாமல் இருக்க, இல்லை வந்து ஏதோ வளர்ச்சி இல்லாமல் இருக்க, தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்க வாரிசுக்கு, அந்த வாரிசுக்கு தொழில் வளர்ச்சி வரும். ஒரு பெண் வந்து கட்டி கொடுத்துருப்பீங்க வெளியே, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை அமையும், தொழில் அமையும். இது மாதிரி அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்க ஒரு நல்ல டைம் ஆரம்பித்து நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேசலாம். அதாவது சுக்கிரதசைக்கு நிறைய பேசலாம். இந்த குரு அப்படிங்கிறது என்னென்னா, யாராவது ஒருத்தர் தொழில் ஆரம்பிப்பாங்க வீட்டில். இந்த குரு சுக்கிரனோட தசைக்கு குருவோடைய பயிற்சிக்கு இல்லை தொழில் ஆரம்பிக்கலை, ஆனால் தொழில் போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் வருமானம் இல்லை, இப்போ தொழில் ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தை கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப விரயம் அதிகமாக கொடுக்கும், சுப செலவுகள் அதிகமாக கொடுக்கும். வீடு கட்டலை, ப்ராப்பர்ட்டி வாங்கலை அப்படின்னா இப்போ வாங்கி போடலாம். சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சொத்தில் யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. குடும்ப பொருளாதாரம்லாம் அந்த சுக்கிரதசைக்கு நல்லாவே இருக்கும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குரு பயிற்சி அவ்வளோ சிறப்பு, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். நன்றி.